அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் நம்ம ஒரு விலைக்கு மேலே கொடுத்துருந்தோம், அந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் என்ன ஆகும், கீழே சஸ்டெயின் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வருகிற 6ஆம் தேதி நம்மளுடைய பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணுற கிளாஸ் இல்லைங்க. இது வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் எடுப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த வருஷத்துக்கு இதுதான், அடுத்தது மறுபடியும் டிசம்பரில் எடுப்பேன், அதுக்கு இடையில எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, 0 to ஹீரோ கால் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அந்த ட்ரேடு எவ்வளவு பர்ஃபெக்டா காலையில் நம்ம சொன்ன டைமிங்க்கு எப்படி எடுத்து இன்ஸ்டண்டா என்ன ஆகுன்னு சொல்லி எவ்வளவு அழகா ப்ராஃபிட் கொடுத்தது. அதை விட பியூட்டி செகண்ட் என்ட்ரி எவ்வளவு பர்ஃபெக்டா எடுத்து நம்ம டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி நிக்குது பாருங்க. இதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன், 0 to ஹீரோ கால் நான் பண்ண மாட்டேன், ஆனா என்னுடைய சேஃப் என்ட்ரியும் 0 to ஹீரோ கால்லேயே கிடைச்சா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னுடைய சேஃப் என்ட்ரியும் இன்னைக்கு 0 to ஹீரோ கால் கிடைச்சதா, கண்டிப்பா நான் அந்த என்ட்ரியை எடுத்தேன். புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ரூல், டைமிங் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்போ வாங்கணும், எந்த வேலையில் வாங்கணும், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்ஸ்டண்டா என்ன ஆகும், எல்லாத்துமே இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம. ஓகேங்களா? இத்தனை வருஷம் நம்ம நடத்துனதுல அந்த 0 to ஹீரோ கால் எப்பவுமே நமக்கு வந்து அது ப்ராஃபிட் கொடுக்காம போனதே கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து பயிற்சி எடுத்து அது தேவைன்னா பயன்படுத்துங்க, இல்லையா அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு காலையில் 23,400 புட்டு 58 ரூபாய் கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அதுக்கு கீழே இருக்கும்போது ஏறும், ஆனால் ஏறிட்டு அதுக்கப்புறம் என்னங்க கீழே வரும் மேலே போகும், கீழே வரும் மேலே போகும்னு சொன்னால் போய் நிஃப்டியில் போய் பாருங்க, இதே தான் நடந்தது. ஏன், என்ன காரணம், இதுக்கான விடைகள்லாம் நீங்கள் போய் தேடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. ஏதோ ஏன் இன்னைக்கு நம்ம சொன்ன 58 ரூபாய்க்கு மேலே போகவே இல்லை அவரு, ஆனால் போகல. அதுக்காக நம்ம போயிட்டு காலை போயிட்டு பை பண்ணிட முடியுமா சொல்லுங்க? கால் பாட்டுக்கு காலும் கரைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறி இருக்கும், மறுபடியும் வந்துட்டு இருக்கும் கீழே கரைஞ்சி. ஏன், இதெல்லாம் எக்ஸ்பைரியில உணரக்கூடிய விஷயங்கள். நீங்க அது எந்த விலையில வாங்கணுமோ அங்கதான் வாங்கணும், மொத்தமாலாம் போயிட்டு வாங்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, இது மார்க்கெட்டு என்ன டைரக்ஷன், மார்க்கெட் ஷார்ட்டை ஷோ பண்ணவே தேவையில்லை, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. நிஃப்டி நம்ம ஸ்மார்ட் டிசைடர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் பாருங்க, செல்லு ட்ரிகர்டு ஆனா கன்ஃபர்மேஷன் கொடுக்கவில்லை. மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் தூக்கிட்டாங்களா, சூப்பர். எகைன் இங்க தான் செல்லு ட்ரிகர் ஆகுது, இதுல கன்ஃபார்ம் பண்ணது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு. ஆனா கால் சைட்ல எங்கேயாவது பை கொடுத்துருக்க பாருங்க, இல்ல அதுக்கு அது சாரி புட் சைட்ல இங்க பை கொடுத்துருக்கு, ட்ரிகர் பண்ணிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. எகைன் ட்ரிகர் பண்ணிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. அப்ப எங்கேயுமே புட் சைட்ல என்ட்ரியே கிடையாது. சரி, இங்க செல் கொடுத்துருக்குதா 10:35க்கு 10:45க்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப 10:45க்கு 1 மினிட்ல நீங்க போயிட்டு 1 மினிட்ல இங்க யாராவது பை கொடுத்துருந்தால் அதை நீங்க என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். 10:45 இங்க பாருங்க, பை கொடுத்துருக்கா ஆனா கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அப்ப என்ன, இன்வேலிட் என்ட்ரிஸ், பையே கிடைக்கல. பாத்தீங்களா? ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவை ஸ்மார்ட்டாவே ட்ரேட் பண்ணலாம். அப்போ அது வந்து அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட் கூட இது வந்து ஃபியூச்சர்ல என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணுங்க. போய் பாருங்க ஃபியூச்சர் சார்ட்ல செக் பண்ணி. ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் ஷோ பண்ணக்கூடாது. ஸ்டாக்கு, கமாடிட்டி, பிட்காயின் எல்லாம் காமிக்கலாம் தான், அதெல்லாம் ஷோ பண்ணக்கூடாதுன்றதுனால நான் காமிக்கலைங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்ல வந்து நம்ம இன்னைக்கு புட் சைடு இருந்திருக்கும் மாட்டோம், ஏன்னா நமக்கு ட்ரிகரே கொடுக்க கிடையாது ஸ்மார்ட் டிசைடர்ல. புரியுதுங்களா? 1 மினிட்லயே கொடுக்கலீங்க ஒரு என்ட்ரி. இதை விட உங்களுக்கு என்ன ஒரு அருமையான இது தேவைப்படும், கரெக்டுங்களா? அதனாலதான் இது நம்ம ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம், நம்ம மேக்ஸ் வேல்யூல பயன்படுத்தணும். இதை ஏதோ மொத்தமா ஸ்மார்ட் செல் கொடுத்துருச்சு, பை கொடுத்துருச்சு, என்ட்ரி எடுத்துட்டோம், செல் கொடுத்துச்சு, என்ட்ரி கிடையாது. இங்க செல் கொடுத்துச்சா போயிட்டு ஸ்மார்ட் இது நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ என்னன்னு போய் செக் பண்ணுங்க, பியூட்டியா இருக்கும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அது போல நம்ம ஒவ்வொரு ட்ரேடும் மேக்ஸ் கூட பயன்படுத்தி தான் இது ட்ரேட் பண்ணணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.